தொட்டு உணர்த்தி காட்டணும். தொட்டு உணர்த்தி காட்டாம இறைவனை உணர முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அவர் எப்படி தொட்டு காட்டணும் அப்படின்னா, அவருடைய ஆன்ம ஒளி, உயிர் ஒளியை கொண்டு கண்ணில் இருக்கிற ஒளி பெருக்கி அந்த ஒளியை கொண்டுதான் சீடனுடைய கண்ணில் இருக்கிற ஒளியை தூண்டுதல் கொடுக்கணும். அது போல தூண்டுதல் கொடுக்கும் போதுதான் நாம நம்ம உயிரை, இறைவனை நினைக்க முடியும், உணர முடியும். அப்ப இறைவனை நாம நினைக்கிறோம் அப்படின்னாலே நாம நினைக்க முடியாது. நாம மனசை கொண்டு நினைக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட் 2 செகண்ட் நினைக்கலாம், நம்ம மனசு ஒரு இடத்துல இருக்காது, ஓடி போயிடும். அப்ப அந்த மனசை இறைவன்கிட்ட நிறுத்த வைக்கிறவர் தான் குரு. அததான் வள்ளல் பெருமான் அழகா சொல்லிப்பார். மனதை செலுத்துதற்கு ஒரு சூழ்ச்சி அறியாது உழன்றேனே, சூழ்ச்சி அறிவிது அப்படின்னு. அந்த சூழ்ச்சி குருநெறிக்கே என்னை கூட்டி வித்தது கூறு அறிதாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சூழ்ச்சி அப்படின்னாக்க உதாரணம் பாத்தீங்கன்னா, கை பெருவரில் நினைக்கணும் அப்படின்னா மனசு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கூட நினைக்காது, ஓடி போயிடும். அதே அந்த கை பெருவரில் நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊசி எடுத்து லேசா குத்தி பார்த்தாங்க, அந்த வலி உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு கை பெருவரில் தான் நினைக்கும். அதே போல நம்ம கண் மணில துளங்கக்கூடிய அந்த உயிரா இருக்கிற இறைவனை நினைக்கணும்னா அங்க ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு கொடுக்கிற